போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தொடங்கியிருக்கிறது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை உள்ள தமிழ்நாடு கல்வி நிலைய கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், பேச்சுவார்த்தை குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 98 மாதங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ள குழுவை அமைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட வேண்டும். அதன் மூலமாகத்தான் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வை உறுதி செய்ய முடியும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கடந்த வாரத்தில் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை ஏற்று பொங்கல் காலகட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது 4வது கட்டமாக இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக தொழிற்சங்கம் மட்டுமல்லாமல் CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் என மொத்தமாக 27 தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் தீர்வுகள் எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக தங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் என்கின்ற அறிவிப்பினை ஏற்கனவே தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தற்காலிகமாகத்தான் போராட்டத்தை கைவிட்டிருந்தோம். 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படாவிட்டால் உடனடியாக நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிப்போம் என்ற அறிவிப்பினை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கமான அண்ணா தொழிற்சங்க பேரவை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அரசின் நிதி நிலைமை தொடர்பான கருத்துக்களை எடுத்து கூறி தொழிற்சங்கத்தினருக்கு ஒரு கால வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நடைபெறும். அதன் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்து தொழிற்சங்கங்கள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்களா அல்லது மேலும் ஒரு காலக்கெடுவை அரசுக்கு வழங்குவார்களா என்ற விவரம் தெரிய வரும்.